guys, welcome to RG Gaming Vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Granny Chapter 1 Tricks and Tips Episode 2 தான் பார்க்க போறோம். Episode 1க்கு நல்லாவே நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தோம், கொஞ்சம் பேர் Subscribe தான் பண்ணிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் Subscribe பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் guys. ஸோ நம்ம Episode 2ல உள்ள Tricks and Tips என்னன்னு பார்ப்போம். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரிக் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராணியோட கட்டை ஸ்ட்ராங்கா, அப்படி இல்லைன்னா இந்த மேலே உள்ள பிளாங்க் ஸ்ட்ராங்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதோட கட்டை தான் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். அதாவது கிராணியை நம்மளுக்காண்டி உடச்சி கொடுக்க போகுது. என்னத்தன்னு கேட்டிங்கன்னா, இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாங்கை தான். நம்ம இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு பாட்டை நம்ம வந்து போட்டோன்னே சப்போஸ் உள்ளே போகும், அப்படின்னா வெளியே வந்து நின்றுடும். நான் போட்டப்போ உள்ளே போயிட்டு இப்போ கிராணி உள்ளே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போவா. அப்போது உள்ளே போகும்போதே ஒரு கட்டையை வச்சு ஒரே அடி தான். பார்த்தீங்களா கைஸ், 3 பிளாங்க்கும் விழுந்துடும். இதனால தான் கிராணியோட கட்டை தான் இது பவர்ஃபுல்லுன்றோம். ஸோ அடுத்த ட்ரிக்குக்கு நம்ம வந்து போயிடலாமா கைஸ்? வாங்க போயிடலாம். ஹாய் கைஸ், இப்போது ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் கீயே இல்லாமல் நம்ம ஸ்பைடர் பேஸ்க்குள்ளே போக போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி குனிஞ்சுக்கோங்க கைஸ். குனிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த ஹியூமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் மேலே வந்து பெருசாகிடுவீங்க. ஸோ அந்த ஹியூமன் தொட்ட அடுத்த செகண்டு நம்ம பெட்டை தொட்டுருவோம். இப்போ பாருங்க பண்ணிட்டேன்னா, இப்போ நான் இந்த மாதிரி நான் வெளியே வரும்போதும் நான் நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் லெஃப்ட் சைடு வந்து காட்டும். ஆனால் நான் வந்து குட்டியாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் உள்ளே கூட போயிட்டு வர முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இடிக்கும். அப்போ 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்பைடர் கீயே இல்லாமல் ஸ்பைடர் இடத்துக்குள்ளே போக முடியும். அது தாண்டா பார்த்துட்ருக்கேன், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை கைஸ். இப்படி கீழே வந்து இதை தட்டி விட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி ஜாய்ஸ்டிக்கை பார்த்துக்கோங்க, நல்லா இப்படி முன்னாடியே மூவ் பண்ணிட்டு இந்த ஹியூமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா கீழே வந்துடுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணாமல் வெறும் இப்படி கீழே குனியறது கொடுத்துட்டு இப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆயிடுவீங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் கீழே கிளிச்சாகி கீழே போயிடுவீங்க. ஆனால் உங்களால் வெளியே போகிறதுக்கு வழி எல்லாத்தையும் பார்க்க முடியும். என்ன ஒரு பேட் நியூஸ்னால், நீங்கள் அந்த மாதிரி இதுக்கும் கீழே போயிட்டீங்கன்னா உங்களால் மேலே வர முடியாது, என்ன தான் ட்ரை பண்ணாலும். ஸோ இதான் கைஸ் ட்ரிக் நம்பர் 2. அடுத்த ட்ரிக்கு வந்து வாங்க பார்ப்போம். ட்ரிக் நம்பர் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ட்ரிக் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஹவுஸ் கீயை வச்சு நம்ம அந்த ப்ளே ஹவுஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு காக் வீலே செட் பண்ணாமல் நம்ம உள்ள ஆப்ஜெக்டை எடுக்க போகிறோம். அது எப்படி காக் வீலே இல்லாமல் எப்படி அந்த ப்ளே ஹவுஸ்லேருந்து அந்த உள்ள ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்பாங்களே அந்த ஆப்ஜெக்டை நீ எப்படி எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அதாங்க ட்ரிக்கே. இப்போ இங்கேருந்து ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு நான் அங்கே ப்ளே ஹவுஸ் பக்கத்தில் போய்க்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ப்ளே ஹவுஸ் கிட்ட வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, இப்போது எப்படி நம்ம ப்ளே ஹவுஸ் ப்ளே ஹவுஸில் காக் வீலும் இங்கே 2 காக் வீல் போடணுமா, இது போடாமல் இங்கே உள்ள ஆப்ஜெக்டை எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். முதல்ல இப்படி ஒட்டி வந்துக்கோங்க, லைட்டாக வெயிட் பண்ணுவேன். லைட்டாக நீங்கள் சர்ச் பண்ண மட்டும் லேட் ஆகும். இப்போ தெரியுதா கைஸ்? இது நான் ஒன்றும் கட் பண்ணல, பார்த்துக்கோங்கப்பா.
நான் இப்படி வச்சுட்டு பக்கத்தில் இங்கே கொண்டு வரேன். மாஸ்டர் கீன்னு காட்டுது. அவ்வளோதான். இந்த காக்வீலுக்குள்ளே என்ன இருக்குன்னா, காக்வீல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மாஸ்டர் கீ இருக்கும். ஆனால் நம்ம இந்த காக்வீலை போடாமலே எடுத்துட்டோம். இது நமக்கு டயத்தை மிச்சப்படுத்தும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்ட் 3லாம் வரும். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறமா சந்திக்கலாம். பாய். அது முன்னாடி தூங்க போய்க்கிறேன். இருட்டாகவே அவ்வளோ. சரி, bye guys. Bye. Thanks for watching. Please subscribe to my channel guys. Bye.